ஒரு தியேட்டரில் 890 நாட்கள் ஓடி ஒரு தமிழ் திரைப்படம் சாதனை படைத்திருக்கிறது. அதாவது தமிழ் சினிமாவில் வருடம் முழுவதும் ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகின்றன. ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் வெகு நாட்களாக ஓடுகின்றன. அந்த வகையில் ஒரு தமிழ் திரைப்படம் சென்னையில் உள்ள ஒரு திரையரங்கில் 890 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்த திரைப்படத்தில் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரம் நடித்திருந்தார். மேலும் அவருடன் முக்கிய நடிகர்களும் நடித்திருந்தனர். அது எந்த படம் என்றால், கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆன சந்திரமுகி என்ற திரைப்படம் வசூலில் மாபெரும் சாதனை படைத்தது. ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்துடன் ஓடிய சந்திரமுகி 7 தியேட்டர்களில் 300 நாட்களை தொட்டது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள சாந்தி தியேட்டரில் இந்த திரைப்படம் 890 நாட்கள், அதாவது ஏறக்குறைய 2.5 வருடங்கள் தொடர்ந்து ஓடி சாதனை படைத்தது. அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதரின் ஹரிதாஸ் என்ற திரைப்படம் நிகழ்த்திய சாதனையை முறியடிக்கும் வகையில் சந்திரமுகி என்ற திரைப்படத்தை தொடர்ந்து ஓட்டி வந்தது சாந்தி தியேட்டர். இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.